யார் இந்த பேரு? ஏரியாவுக்கு புதுசா இருக்கு. அண்ணா கடலை 1 லிட்டர் தாங்க. ஏமா கடை என்ன ஸ்டாக்லயே? அப்படியா அண்ணா? பக்கத்துல வேற எதுவும் கடை இருக்கா? ஆமா, அந்த பிள்ளையார் தெருவுல ஒரு கடை இருக்கு, அங்க வேணா கேட்டு பாருமா. அங்கேயும் கேட்டேன், அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியாம்மா? நம்ம கடையில ஸ்டாக் இல்ல, ஒரு 2 நாள் கழிச்சு வாமா, எடுத்து வைக்க. சரிங்க அண்ணே. பரவாயில்லையே, பிகர் நல்லா தான் இருக்கு. பொக்கவாயா வாய உடைச்சிடும் பாத்துக்க. மூஞ்சிய பாரு சொட்ட மண்டை. இது என்ன நமக்கு புதுசா? நல்ல வேலை யாரும் கவனிக்கல. இவன் என்ன அந்த பிள்ளை பின்னாடியே இழிச்சுக்கிட்டு போறான்? எப்பா, டீ தீந்துருச்சு, இன்னொரு டீ போடு. முதல்ல குடிச்சதுக்கு காசு கூடயா? உன் பாக்கியே இங்க 200 ரூபாய் கிடக்கு. இப்ப அதெல்லாம் அக்கௌண்ட்ல வச்சுக்கப்பா, நான் தந்துடுறேன். இங்க தானே இருக்கேன். ஆமா, உனக்கு டீ போட்டு இங்க பால் தீந்து போச்சு. இதெல்லாம் கிடையாது, கிளம்பு கிளம்பு. இவன் சரியான கூறு கட்டம் போல. உலகத்திலேயே என்னமோ பெருசா மளிகை கடை வச்சிருக்க மாதிரி நினப்பு. நாம வேற கடைக்கு போவோம். போ, நான் வேணா டீயை போட்டு கொடுத்தேன், மத்தவளா சுடு தண்ணி குடிச்சுதான் மூஞ்சில ஊத்த போறானுவோ. போடா போண்டா மூக்கா. கிளவா, காசை கொடுத்துட்டு போயா. இருப்பா, அக்கௌண்ட்ல வச்சுக்கப்பா, தந்துடுறேன். ஒரு வாரமா இதே தான் சொல்லிட்டு இருக்க, காசு கொடுத்துட்டு போயா. தம்பி பாத்துக்கலாம், அதெல்லாம் நமக்குள்ள என்ன. அக்கௌண்ட்ல எடுத்து வை, எழுதி வை, பாத்துக்கலாம். ஆமா, இந்த கிழவனுக்கு இதே பழப்பா போச்சு. வரட்டும், இந்த கிழவனுக்கு காப்பியில கரப்பாம்பூச்சி புடிச்சு போடுறேன். எங்க கொஞ்சம் நில்லுங்க. யாருங்க நீங்க? என்னையும் கூப்பிடுறீங்க? எங்க உங்க பேரு வெண்ணிலாவா? ஆமா, வெண்ணிலா தான். நீங்க யாரு? நான் தாங்க சரவணன். சரவணாவா? இல்லங்க, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. இல்லங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். எங்க ஸ்கூல்ல படிச்சிருக்குமா? இல்லங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. இல்லங்க, உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, கூட படிச்சவன் அதே இதுன்னு சொல்லிட்டு சும்மா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. 4 பேர் பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. வெண்ணிலா, என்ன மறந்துட்டியா? இங்க பாருங்க, தேவையில்லாம என் பின்னாடி சித்திர வச்சுக்காதீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் எங்க சித்தி கிட்ட போய் மாட்டி விட்டுருவேன். வெண்ணிலா, நில்ல, போகாத. ஐயோ, வெண்ணிலாவுக்கு நம்மள தெரியல போல. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? வெண்ணிலா, என்ன அவ்வளோ சீக்கிரம் நீ மறந்துட்டியா? எனக்கு நீ எவ்வளோ உதவி பண்ணிருக்க, நான் எப்படி உன்னை மறப்பேன்? கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்குவேன். உன்னை தவிர என் மனசுல யாருமே இல்ல. ஐயோ, கடையில என்ன வேற இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சித்திக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்களே. ஊர் வரைக்கும் போய் கேட்டுட்டு வந்துட்டோம், எங்கேயுமே கடல் எண்ணெய் இல்ல. இப்ப என்ன செய்யறது? வெண்ணிலா, இவன் என்ன வீடு வரைக்கும் வந்துட்டான்? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல படிச்சா அது இதுன்னு சொல்றேன், எனக்கெல்லாம் எதுவும் நினைவு இல்ல. தயவு செஞ்சு போயிடலாம், எங்க சித்திக்கிட்டே நான் மாட்டி விட்டுறேன் பாத்துக்க. வெண்ணிலா, என்ன மறந்துட்டியா? பள்ளிக்கூடம் படிக்கும் போது எனக்கு நீ எவ்வளவு உதவி செஞ்சிருக்க தெரியுமா? இங்க பாரு, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே பின்னாடி சுத்தாத சொல்லிட்டேன். இல்ல வெண்ணிலா, நிஜமா எனக்கு உன்னை தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம். மரியாதையே இங்க இருந்து போயிடு சொல்லிட்டேன். இப்போ நான் போயிடுறேன் வெண்ணிலா, ஆனா நிஜமா நான் மறுபடியும் திரும்பி வருவேன். இருக்கிற பிரச்சனை இவன் வேற, எவனே தெரியல, சும்மா வந்து உனக்கு தெரியும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க போய் ஊர் போய்கிட்டு வருதுன்னு தெரியல. எப்போ போனா வெளியே, இன்னும் வர காணோம். வாங்கம்மா வாங்க, வந்துட்டாங்க இந்த வீட்டு எஜமானி அம்மா. ஏண்டி, கடைக்கு போயிட்டு வந்தா சீக்கிரம் நேரத்தோட வீட்டுக்கு வர தெரியாத உனக்கு? இந்த வயசுல என்ன ஊர் சுத்துற வேலை உனக்கு? ஆமா, என்ன வாங்கினாலும் கடைக்கு அனுப்பின, என்ன வெறுங்கை வீசிட்டு வர? எந்த கடையிலுமே என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எந்த கடையிலும் என்ன இல்லையா? இந்த கடையில இல்லையா என்ன? பக்கத்துல போய் வாங்கிட வேண்டியதானே? நான் பக்கத்து ஊர் வரைக்கும் கூட போயிட்டு பாத்துட்டேன், எந்த கடையிலுமே என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, பார்த்தபடியே கிழிச்சிட்டேன். எங்க போய் ஊர் போய்கிட்டு வரையும் யாருக்கு தெரியும்? இல்ல, நான் கடைக்கு தான் போயிட்டு வந்தேன், எங்கேயும் ஊர் சுத்த போல. ஆமா, உடனே வந்துருமே கண்ணுல தண்ணி, எதுவும் கேட்டக்கூடாது. ஒன்ன காச என்ன இது? நம்ம கையில தானே காசு வச்சிருந்தோம், காணோம். என்னடி மாசம் மாசம் நின்னுகிட்டு இருக்க? காசு போட்டா? நான் காசு வச்சிருந்தேன், கையில தான் வச்சிருந்தேன், ஆனா காணல. என்ன காசை காணமா? ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? காசை எடுத்துட்டு போய் செலவழிச்சிட்டு என்ன இல்ல அது இதுன்னு கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் எல்லா கடைக்கு போய் கேட்டுட்டு வந்தேன், காசு தொலைச்சிட்டு வந்த வழியில தான் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும், நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன். யாருக்கிட்டடி கதை விடுற? காசு எடுத்துட்டு போய் எங்க வாங்கித்தின? இல்ல, நான் எதுவும் வாங்கி திங்கல, கீழே தான் விழுந்து கிடக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன். பாருடி, காசு இல்லாம வீட்டுக்கு வந்தான்னு வையே, காலை முடிச்சு அடுப்புல வச்சு பாத்துக்க. அப்படியே சம்பாரிச்சு குடிக்கிறாள், இவளுக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. வாங்கியா தின்றுப்பா, என்னமா நடிப்பு நடிக்கிறா? வரட்டும், இன்னைக்கு காசு இல்லாம மட்டும் வரட்டும் இருக்கு அப்புறம் அவளுக்கு. ஐயோ, காசு எங்க விழுந்ததுன்னே தெரியல. காசு இல்லாம போனா அவ்வளவுதான். கடவுளே ப்ளீஸ், எப்படியாச்சும் என் காசு கிடைச்சிடணும். ஐயோ, தண்ணிக்குள்ள எதுவும் விழுந்திருக்குமா? இறங்கி பாப்போம். வெண்ணிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ வெண்ணிலா, யாராச்சும் காப்பாத்துங்க. வெண்ணிலா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? காப்பாத்துங்க, ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. கவலைப்படாத வெண்ணிலா, நான் இருக்கேன், நான் காப்பாத்துறேன். ஐயோ வெண்ணிலா, என்னாச்சு உனக்கு? ஐயோ, மயக்கமாயிட்ட வெண்ணிலா. ஐயோ, என்ன பண்ணனே தெரியலையே. இந்த படத்துல எல்லாம் தண்ணியில விழுந்தவங்களுக்கு ஏதோ பண்ணுவாங்களே. வெண்ணிலா, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன், எப்படியாச்சும் உன்னை காப்பாத்திடுவேன் வெண்ணிலா. வயிற்றுல இருந்து தண்ணி எல்லாம் வந்துருச்சு. வெண்ணிலா, வெண்ணிலா எந்திரி வெண்ணிலா, வெண்ணிலா எந்திரி. நான் எங்க இருக்கேன்?
இத பொறுக்கி நாயே, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? வெண்ணிலா, நான் எதுவும் பண்ணல. நீ தான் தண்ணியில விழுந்துட்ட. நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன். சீ, நீ எல்லாம் ஒரு ஆளா? இரு, எங்க வீட்ல போய் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேணா, நீ தண்ணியில விழுந்து கிடந்த, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். என்ன காப்பாத்துனீங்களா? ஆமா வெண்ணிலா, நீங்க தண்ணியில அப்படியே விழுந்துட்டீங்க. நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க. நான் தான் உங்களை காப்பாத்தினேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன காப்பாத்த வந்தவங்களே நான் தப்பா நினைச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்ணிலா, விடுங்க. ரொம்ப நன்றிங்க என்ன காப்பாத்துனதுக்கு. பரவாயில்ல வெண்ணிலா, இது என் கடமை தான். இப்பயாச்சும் என்ன ஞாபகம் இருக்கா? இல்லங்க, நான் ஸ்கூல் விட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல மண்டையில அடிபட்டுச்சு. எனக்கு பழைய நினைவு எதுவுமே இல்ல. என்ன வெண்ணிலா சொல்ற? நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தோம். எல்லாம் மறந்து போச்சா? என்னையும் மறந்துட்டியா? இல்லங்க, நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல. விடுங்க வெண்ணிலா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் பழையசெல்லாம் ஞாபகம் வரும். ரொம்ப நன்றிங்க என்ன காப்பாத்துனதுக்கு. நான் போயிட்டு வரேன். சரிங்க. வெண்ணிலாவுக்கு எப்படியாச்சும் பழைய ஞாபகம் எல்லாம் சீக்கிரம் வரும். ஐயோ, காசு எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே, என்ன செய்யறது? எங்க வெண்ணிலா, கொஞ்சம் இல்லைங்க. சொல்லுங்க. இந்த காசு உங்களுதா? ஆமாங்க, இது என் காசு தான். ரொம்ப நன்றிங்க. இந்த காசு தேடி தாங்க நான் ஆத்துல விழுந்தேன். எனக்கு தெரியும் வெண்ணிலா. என்னங்க சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, இங்க கீழே விழுந்து கிடந்துச்சு, அதான் உங்ககிட்ட குடுக்கலான்னு திரும்பி வந்தேன். ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும். நன்றி சொல்லி பெரிய மனுஷனாக்கா பாக்காதீங்க. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சரிங்க. வெண்ணிலா, உங்க சித்தி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கேன்.